எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த vlog கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய புதுசான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு டவுட் இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு உட்காந்து பாருங்கள். இன்னிடே எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த காலைல ஒரு 5:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு காலைல சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா காலையிலே 9க்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அந்த 2 மணி நேரம் எங்கே நிற்கிறோம் எங்கே நடக்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது. ஒன்று நம்ம நைட்டே பிளான் பண்ணிவிட்டு தூங்கினா பரவாயில்ல. சம்டைம்ஸ் பிளான் பண்ணாத அன்றைக்கி இப்படி தான் பங்கமாக மாட்டிக்கிறது. அதுலேயும் ஃப்ரைடே வேறையா சொல்லவே வேண்டாம். இந்த ஆடி மாதம் வந்துட்டு நமக்கு ஃப்ரைடே தான் வந்துட்டு நிறைய வேலை இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வழியாக பாப்பாவுக்கு மட்டும் காலைல பன்னீர் ரைஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரமா அப்படின்னு கேட்காதீங்க. அதான் சொன்னேன் இல்லையா, நைட்டு பிளான் பண்ணியிருந்தா பரவாயில்ல. பிளான் பண்ணாமல் படுத்துட்டேன்னா அதனால் காலைல எழுந்திரிச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுலேயே பாதி டைம் எனக்கு ஓடிடுது. நிறைய ரைஸாக கொடுக்க மாட்டேன். அன்றைக்கி டேக்கான நியூட்ரிஷன்ஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பார்த்து தான் பிளான் பண்ணி கொடுப்பேன். அதாவது ரைஸ் மட்டுமே வச்சு அனுப்பிச்சா அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, இது எல்லாமே அவள் சாப்பிட்ருவாளான்னு. அவள் லஞ்ச் பாக்ஸில் வந்துட்டு 3 கப்பு இருக்கும் குட்டி குட்டியாக. அதில் வந்துட்டு 3/4 ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். கொஞ்சம் வந்துட்டு ரைஸ் வச்சிருவேன். அதான் பன்னீர் ரைஸ் வைக்கிறேன், ஒரு நாள் எக் ரைஸ் வைப்பேன். இந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றி எல்லாம் வெரைட்டி ரைஸாக வைப்பேன். அது என்னமோ தெரியல, இந்த சாம்பார் ரசம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ஏதோ ஒரு மாதிரி நேர்த்து போன மாதிரி இருக்கான்னு தெரியல. அப்படியே பாதி திரும்பி வந்துடுது வீட்டுக்கு. இதுவே வெரைட்டி ரைஸு, வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தனா கப் அப்படியே காலியாக வந்துடும். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதனால் அவள் என்ன லைக் பண்ணி சாப்பிட்றாளோ அதை மட்டுமே டார்கெட் பண்ணி செஞ்சு கொடுத்துருவேன். சொன்ன மாதிரி ஒரு கப்பில் வந்துட்டு பன்னீர் ரைஸ், அப்புறம் இன்னொரு கப்பில் வந்துட்டு ஆம்லெட் போட்டுருவேன். அந்த பாயில்ட் எக் வந்துட்டு வீட்டில் சாப்பிடுவா. ஆனால் அது என்னமோ தெரியல, ஸ்கூலில் போய் உட்காந்து சாப்பிட மாட்டா. இன்னொரு கப்பில் வந்துட்டு குட்டி குட்டியாக குக்கும்பர் கட் பண்ணி போடுவேன். அவளுக்கு குக்கும்பர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படி எனக்கும் காலையிலே காஃபி போட்டுக்கிட்டேன். அது என்னமோ தெரியல, யாராவது பக்கத்து வீட்டில் காஃபி போட்டால் கூட அந்த ஸ்மெல் வந்து நம்மளை ரொம்ப டெம்ட் ஆக்கி விட்டுடுது. சரி இப்போ ஒரு நாள் தானே அப்படின்னு இப்படி ஒரு நாள்னு நான் நிறைய நாள் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிலர் வந்துட்டு இந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நைட்டு சோக் பண்ணி வச்சு காலையில் மில்க் ஷேக் மாதிரி குடிக்கிறாங்க இல்லையா, அது வந்துட்டு எப்படி அவங்களுக்கு அந்த ஃபுல் டே நல்லா ஹெவியாக இருக்குமா? ஐ மீன் லைக் லஞ்ச் வரைக்குமே கொஞ்சம் ஹெவியாக இருக்குமா? இல்லை நடுவில் வந்துட்டு லைக் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்களா? இல்லை அதை சாப்பிட்டு மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடுவாங்களான்றது எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் நான் அதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸ் ஃபாலோ பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட்டு சோக் பண்ண வைக்க மறந்து போயிடுறேன். அதனாலே வந்துட்டு அப்படியே அதை ட்ராப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்பி கரெக்டாக பண்ணிகிட்ருப்போம். ஓகே நம்ம பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு. சரி இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியனாவோ நம்ம சும்மா யூடியூப்பை பார்ப்போம், யாராச்சும் நல்லா சொல்லுவாங்க, ஏதாச்சும் டாக்டர்ஸ் வீடியோ பார்த்து நம்ம கிளியர் ஆகிடும் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அந்த கன்ஃபியூஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரியே இருக்கும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக லைட்டாக வார்ம் வாட்டரில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சமாக வந்துட்டு லெமன் ஜூஸ், அது கூட சியா சீட் போட்டு குடிக்கிற மாதிரி ஒரு பிளான். அந்த பாதாம் பிசின்லாம் கூட போட்டு குடிக்கலாம். நல்லா உடம்புக்கு வந்துட்டு ஹெல்த்தி தான். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணேன். சரி ஓகே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதோ அதெல்லாம் தெரியாது, பட் நல்லது தானே, இதில் என்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு வீடியோ சஜஸ்ட் ஆச்சு. அதை பார்த்தா இந்த சியா சீட் நீங்கள் குடிச்சிங்கன்னா அதில் இருக்க கேலரிஸ்க்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரிலாம் சொன்னால் நமக்கு என்ன தோணும், நம்மளே ஒரு வழியாக மைண்ட் செட்லாம் கொண்டு வந்து சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு பார்த்தா இப்படி ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டு அட போங்கப்பா 2 இட்லியே சாப்பிட்டு போகலாம் இதுக்கு அப்படின்னு தான் தோணும். இந்த மாதிரி காஃபி போட்டு வந்து உட்காந்து தனியாக ஒரு இடத்துல நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக குடிக்கும்போது எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் எனக்கு அவ்வளோ ரசித்து குடித்த மாதிரி இருந்தது. நம்ம வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 சீட்டர் சோஃபா தான் வச்சுருந்தோம். அதில் வாங்கும்போது 3 சீட்டர் தான், கூட வந்துட்டு அடிஷ்னலாக எதுவும் ஒட்டிட்டுலாம் வரல. கூடவே ஒரு 2 சீட்டர் சோஃபா வந்துட்டு வாங்கணுன்றது ரொம்ப நாள் பிளான். பழைய வீட்டில் இருக்கும்போது நினச்சோம், பட் அந்த இடத்துல அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. சரி இங்கே வந்துட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். சேம் மெட்டீரியல் சேம் கலரில் தான் பார்த்தோம். பட் அதே மாதிரி அவர் வந்து ஃபேப்ரிக்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே இருக்கிறத பண்ணி கொடுங்க, பட் லைட்டாக சிமிலராக இருந்தால் கூட போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக 2 சீட்டர் சோஃபா வந்துட்டு போய் ஃபர்னிச்சர்லேயே வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லாம் என்ன இவ்வளோ விலை சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பக்குன்னு ஆகிடுச்சு. 28,000 30,000ன்றாங்க சாதாரணமாக ஒரு 2 சீட்டர் வச்சுட்டு. சரி சோஃபாலாம் செய்வாங்களே அவங்கக்கிட்ட கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆள் பிடிச்சோம். சரி அங்கே வந்துட்டு நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு 2 சீட்டர் கேட்டப்போ கரெக்டாக வந்துட்டு 8,000 சொன்னார். சரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கேட்கும்போது 7,500 தான் ஃபைனலாக பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே மற்றதுக்கு வெளியில் கேட்டதுக்கு இவர் எவ்வளோ தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கொடுத்தாச்சு.
ஆனால் எதிர்பார்த்தத விட நல்ல குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு என்ன ஒரு குறைனா 2மே கலர் மிஸ் மேட்ச் ஆகிட்டே இருந்தது. சரி இதே மாதிரி ஒரு சோஃபா கவர் அதுக்கும் வாங்கி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை நான் ஆல்ரெடி வச்சிருந்த மாதிரி எனக்கு 2 சீட்டர்லேயுமே அந்த கவர் கிடச்சிருச்சு. சரி ஓகே இதையும் போட்டு 2த்தையும் மேட்ச் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு அதுக்கும் ஒன்று வாங்கிட்டேன். இது வந்துட்டு இப்போ தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஒரேடியாக கையோடு 2த்துக்குமே மாற்றி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் இதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சும்மா சோஃபா க்ளீன் பண்ண முடியும்? 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை தானே பண்ணுவாங்க. ரீசெண்டாக ஒரு விலாகில் சொல்லியிருந்தேன், இந்த ஃபஸ்ட்டு மூவி அதாவது நம்ம ஸ்கூல்லேருந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க இல்லையா, வருஷத்தில் ஒரு தடவைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மூவிஸ்க்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேன். நான் சொன்ன விஷயத்த கூட நான் பெருசாக நினைக்கல. பட் அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அதாவது நான் சொன்ன விஷயத்த அவங்க எந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் உள்வாங்கி அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னும் போது ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல எல்லார் லைஃப்லேயும் வந்துட்டு நம்ம பேசுகிறது ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு. சின்ன பசங்களாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு 50-55 இயர்ஸ் ஆகிற ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம பேஜில் அந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணும்போது உண்மையிலே அது கொஞ்சம் பிளெஸ்டாக இல்லை கிஃப்டான்னு தெரியல, எனக்கு பயங்கர ஹாப்பி. அந்த கமெண்ட்ஸ் என்னன்றது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அவங்க வந்துட்டு 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது அந்த என்ன வருஷம்னா 1981 82 சொன்னாங்க. அப்போ வந்துட்டு அவங்க 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. சென்னை தான், வடபழனியில் இருக்க கமலா தேட்டர் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கரெக்டு. அங்கே வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் மூவிக்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு அங்கே போயிருந்தாங்களாம். அப்போ ஸ்நாக்ஸ்லாம் பெருசாக கிடையாது, எங்களை கூப்பிட்டு போயிட்டு வர்றதே பெரிய விஷயம், எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்லும்போது வந்துட்டு எனக்கு இந்த பழைய சென்னை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பார்க்குற மாதிரியே இருந்தது அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது. ஆக்சுவலாக கடைசியாக ஒன்று அந்த மேம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா இதெல்லாம் டைப் பண்ணும்போது எனக்கே தெரியாமல் என் ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மெமரிஸை வந்து திரும்பி கொண்டு வந்து இந்த ஷார்ட்ஸ் போடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் ரொம்ப கவிதையாகவே அந்த இடத்துல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக அந்த படிக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ பெரியவங்களுக்குமே வந்துட்டு அது கனெக்ட் ஆகுன்னும் போது எனக்கு வந்து எப்பயும் ஒரு சந்தோஷம் தானே. ஸோ இந்த 2nd ஆடி வெள்ளிக்கு வந்துட்டு நான் என்ன வச்சு பூஜை பண்ணேன் அப்படின்னா, சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பாயசம் பண்ணேன். சரி இந்த டைம் கொஞ்சம் டைம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சக்கரை பொங்கல் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதம்லாம் சொல்லவே வேண்டாம், எல்லா கோயிலும் பயங்கரமாக களை கட்டும்ல. நான் இன்னும் எங்கேயுமே போகலை. எல்லாருமே கண்டிப்பாக அவங்கவுங்க குலதெய்வம்க்குலாம் போவாங்க. நான் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் பிளான் பண்ணணும். சரி நம்ம டாபிக்குள்ளே வருவோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு மூவி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்த ஃபஸ்ட்டு மூவி வந்துட்டு ஒரு crocodile மூவின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவி தான். ரொம்ப சின்ன பிள்ளை. பட் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த காந்தி மூவிக்கு போனது. ஆனால் எனக்கு அந்த படம் பேர் தெரியல. ஸோ காந்தி வந்துட்டு நான் எப்போ போனேன் அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போயிருந்தேன். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த 5 ரூபா வந்து எங்கள் அப்பா கொடுப்பாரு ஸ்நாக்ஸ்க்கு. இப்போல்லாம் வந்துட்டு பாப்பா கூப்பிட்டு போகும்போது உள்ளே போகும்போதே கேரமல் பாப்கார்ன் வேணும், இல்லை நார்மல் பாப்கார்ன் வேணும்னு கேட்பா. ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு தான் உள்ளே போகிறோம். ஆனால் நாங்கள்லாம் அப்போ போகும்போது இந்த 5 ருபீஸ் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கும். நான்லாம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, நல்ல பேர் வாங்குறதுக்கு அதில் பாதி காசை கொண்டு வந்து திருப்பி வேறு கொடுப்பேன் எங்கள் அப்பா கிட்டே. அப்படி தான் ஒரு டைம் வந்துட்டு ஸ்கூலில் வந்து டூர் கூப்பிட்டு போனாங்க. அப்போது 3rd என்னன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு, 3rd 4th எங்கே போயிருந்தோம் அப்படின்னா பூம்புகார் அப்புறம் தஞ்சாவூர், இது 2ம் ஒரே நாளில் போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி தான் பிளான் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாங்க. எல்லாரோட பொறுப்புமே வந்துட்டு இப்போ மேம் கையில் தான். ஏன்னா இவ்வளோ சின்ன பசங்களாம் இப்போ 9 கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் விட மாட்டேன். அம்மா எப்படியோ மனசரிங்கி என்னை அமுச்சு விட்டாங்க. நம்ம பக்கத்தில் கிண்டியில் இருக்க அந்த ஸ்னேக் பார்க்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கே நைனியை வந்து நான் ஃபஸ்ட்டு பயந்து அனுப்பலாமா வேண்டாமா, இல்லை நம்மளே கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரே பிளான் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். சரி பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு. இதுவே இந்த மாதிரி ட்ரிப்லாம் நைனி ஸ்கூலில் கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக நான் அலோவ் பண்ண மாட்டேன், மனசே வராது, பயம் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்போவுமே அம்மா வந்துட்டு கேட்ட உடனேலாம் டக்குன்னு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா கெஞ்சி கேட்டிருக்கணும், இல்லை மேம் வச்சு எதாவது கேட்டிருப்பணும்னு என்ன தோணுது. மேம் எதாவது பேசி அதுக்கப்புறம் ஓகே பண்ணியிருந்தாங்களா அதுன்றது எனக்கு மறந்து போயிடுச்சு. அப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் பூம்புகார் தஞ்சாவூர் 2மே தடவை போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ எங்கள் அப்பா என் கையில் எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 ருபீஸ் கொடுத்தாரு. லஞ்ச்லாம் வந்து வெளில கூட்டு போக மாட்டாங்க, வீட்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. லெமன் ரைஸ், புளி சாதம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரெடி பண்ணி சின்ன கப்பில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. கூட வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க, பிஸ்கெட்லாம். ஸோ இதை வச்சு வந்துட்டு அன்றைக்கி ஃபுல் டே ஓட்டிடணும் அப்படின்னு. கூட வந்து 20 ருபீஸ் அது எதுக்கு கொடுத்தாருன்றது எனக்கு இது வரைக்குமே தெரியல. ஆனால் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, அதுலேயும் ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே திரும்பி ரிட்டன் வரும்போது அந்த தஞ்சாவூர்லேருந்து தலையாட்டி பொம்மை ரொம்ப ஃபேமஸில், அப்போ வந்து எனக்கு பிளாஸ்டிக்கில் தான் கிடச்சிது. சரி அதை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம், வந்ததுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கட்டுமேனு அதையும் வாங்கிட்டு போயிட்டு மீதி காசை கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுத்ததும் அவருக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருந்தது. அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் இந்த நல்ல பேரில் எடுக்கிறது.
அந்த ஒரு ஹேபிட் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அதாவது இந்த காசு திரும்ப கொடுக்கறதில்ல. ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனால் மெமரிஸாக ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து வைக்கணுன்ற ஒரு ஹேபிட் வந்து இன்னைய வரைக்குமே எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதாவது நம்ம பேசும்போது அப்போலான்னு சொல்லும்போது ரொம்ப வயசானவங்க போல இவங்க அப்படிலாம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நானும் 90s கிட் தான். ஏன்னா இந்த 80ஸ்க்கும் 90ஸில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு 10-15 வருஷத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்துருச்சு அப்படின்னு. எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு அப்படியே. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் போன ஃபஸ்ட்டு ட்ரிப் அது எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் சரி, அது என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட மெமரிஸுமே கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ண நல்லாயிருக்கும். எனக்கும் படிக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, நீ ஒன்று பூஜை பண்ணுறதா இருந்தால் காலையிலே பண்ணு, அதை விட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் உட்காந்துட்ருக்காத அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக அன்னிட்டே இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு காலையில் ரெடி பண்ணிவிடுவேன். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா அப்படியே ஈவினிங் போயிடும். சரி ஆயிடுச்சா, டைம் போயிடுச்சுல, சரி ஈவினிங்காக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் காலையிலே என்னமோ தெரில ரொம்ப ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் காலையிலே முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே ரெடி பண்ணிவிட்டேன். இந்த பிங்க் கலரில் இருக்க விளக்கு வந்து நிறைய பேர் கேட்டிங்க, இது என்னது ஏதோ ஸ்டோன் மாதிரி இருக்குன்னு. அது வந்து ஒரு ஸ்டோன் தான். எனக்கு வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் தான் ஆக்சுவலி பண்ணாங்க. அது வந்து எதுக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டோனில் ஏற்றும் போது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீடு ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, எதுக்கு அவங்க நம்பிக்கை நம்ம கெடுக்கணும் அப்படின்ட்டு தான் நானும் சரி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காலையிலே பூஜையும் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சக்கரை பொங்கலோடு விட்டுட்டேன். மாவு இருந்துச்சு, ஆனால் இதுவே சாப்பிட முடியாது, கொஞ்சம் திகட்டிருன்னு சொல்லிட்டு இதுவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நடக்குமா, இல்லை நம்ம வீட்டில் தான் அப்படி நடக்குதான்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். என்னதுன்னா இந்த ஈகோ ப்ராப்ளம்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா. ஈகோ வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறது தான் ஈகோன்றது கிடையாது. வீட்டில் இருக்க பெரியவங்க பண்ணுறதுமே ஒரு சில ஈகோ இருக்கும். அதாவது நான் எல்லாரையுமே குறை சொல்ல மாட்டேன், பட் வந்துட்டு இது குறையுமே கிடையாது ஃபஸ்ட் திங். பட் எல்லார் வீட்லேயும் இப்படி இருக்குமான்றது தெரியல. அது என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுருந்தால் சொல்லுங்கள். என்னென்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக சொல்லுவோம்ல, எப்பயுமே பெரியவங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு, சின்ன பசங்க எடுக்கிறதுலாம் வந்துட்டு சரி வராது அப்படின்னு. பட் சம்டைம்ஸ் நம்மளை மாதிரி கொஞ்சம் சின்ன பசங்க எடுக்கிற முடிவுமே ஒரு சில டைமில் கரெக்டாக தான் இருக்கும். அப்படி என்ன சைடு கேப்பில் நம்மள மாதிரி சின்ன பசங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டுக்கிட்டிங்களான்னு கேட்காதீங்க. நம்ம எப்போ யூத்து தானே, நமக்குலாம் வயசு ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஒரு விஷயம் நம்ம பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒன்று வந்துட்டு ஒரு சிலருக்கு டக்குன்னு ஏற்றுக்கிற அந்த மைண்ட் செட் இருக்கும், ஒரு மனப்பக்குவமோ அது என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த மைண்ட் செட் இருக்கும். ஓகே சரி இது கூட நம்ம ஏற்றுக்கலாம், கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. பட் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு கோவம், நம்மளை விட சின்ன பிள்ளை இது சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்ற மாதிரி. கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நமக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்க வந்து நிறைய பார்த்துருப்பாங்க. நம்ம வந்து இனிமேல் தான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலுமே அவங்களுக்கே தெரியும் நம்ம சொல்கிறது வந்துட்டு ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் அவங்க மனசோ இல்லை அவங்க ஈகோவோ அதுக்கு வந்து இடமே கொடுக்காது, இதை வந்து அக்செப்ட் பண்ண சொல்லி. இந்த மாதிரி வந்துட்டு அது வீட்டில் அம்மாவாக இருக்கலாம், இல்லை மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா யாருன்றதை சொல்லுங்கள், அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஒரு அளவுக்கு தான். ஒரு அளவு நீங்கள் சொல்கிற வரைக்கும் அவங்க இதெல்லாம் சொல்லி நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அப்போவே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நீங்கள் விலகி வர்றது கரெக்டு. ஏன்னா அந்த மாதிரி பெரியவங்க கிட்ட நம்ம எத்தனை தடவை ஏறி விழுந்துட்டு போய் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறது அந்த ஈகோ தான். அதை தாண்டி அவங்களால வர முடியாது அப்படின்னும் போது நம்ம திரும்ப அவங்கக்கிட்ட போய் சொல்கிறது வந்து வேஸ்ட்டு. ஸோ டெசிஷன் வந்துட்டு அவங்கக்கிட்ட விட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு ஒரு சில முக்கியமான முடிவு எடுக்கும் போது கிடையாது, ஒரு சின்ன சின்ன இடத்துல கூட ஒரு சில பேர் ஒரு ஈகோ காமிப்பாங்க. அப்படியே அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிவிட்டு வேறு விஷயத்த பார்த்துட்டு போயிட்டே இருக்குது கரெக்டு. நான் இப்படி தான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டு இருக்கேன். முருங்கைக்கீரை வந்துட்டு பவுடர் பண்ணி தோசை மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன். முருங்கைக்கீரை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ரொம்ப லீவ்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த குச்சிலாம் இருக்குல்லையே அதையும் சேர்த்து கூட போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஏர் ஃப்ரையர்லேயே வச்சுட்டேன். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பவுடரை அரைச்சிட்டு நம்ம எப்போல்லாம் தோசை போடுறோமோ இட்லி போடுறோமோ அப்போ லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் அந்த அளவுக்கு வராது, நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு சில கேக்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குல்ல, பென்டோ கேக்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப டைனி கேக்ஸ் இருக்கும், குட்டி குட்டியாக கேக்கை வந்துட்டு ஒரு பெரிய இன்ச்சில் நம்ம செய்கிறோம், ஒரு 8 இன்ச் அப்படின்னும் போது ஒரு 4 இன்ச்சில் 2 இன்ச் இந்த குட்டி குட்டி கேக்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அதுலேயே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நைனி பார்க்குறான்னு நினைக்கிறேன். என்ன ரீசெண்டாக அதெல்லாம் ட்ரெண்டாக இருந்தனால இவளுக்கும் அதை பார்த்து எப்படி இருக்கோ தெரியல, ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கிறதுனால சரி சாப்பிடணும் போல் தோணுதான்னு தெரியல. சரி ஓகே இன்றைக்கி செஞ்சு தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரி போயிட்டு வரதுக்குள்ளே ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் சரி பண்ணிகிட்ருக்கேன்.
வீட்டில் வந்துட்டு மோஸ்ட்டாக அந்த பேக்கரியில் வந்து கேக் வாங்குறதுலாம் கிடையவே கிடையாது. முக்கியமாக அந்த க்ரீம் கேக்லாம் வந்துட்டு சுத்தமாக வாங்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டில் பேக் பண்ணுறது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, சரி பட்டர் இந்த மாதிரிலாம் போடுவோம். நம்ம வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் பெருசாக ஆட் பண்ண மாட்டோம். பட் வந்து வெளியில் வாங்கும்போது நம்ம கண்டிப்பாக கேரண்டியாக சொல்ல முடியாது. என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது, இல்லை எத்தனை நாளுக்கு முன்னாடி செஞ்சாங்கன்றதும் தெரியாது. ஸோ அதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கூட போட்டு தான் வைப்பாங்க. அதனாலே நாங்கள் மோஸ்ட்டாக வாங்கவே மாட்டோம். ரொம்ப ரேர் தான் சொல்லப்போனால். அப்படியே தான் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வெளில போயிட்டு அவள் பார்த்து அடம்பிடிச்சி கேட்டானா அப்போ வேறு வழி இல்லை, வாங்கி ஆஃப் தான் கொடுப்பனே தவிர மீதி வந்துட்டு ஃபுல்லாக கூட கொடுக்க மாட்டேன். ஸோ பர்த்டே அப்போலாம் வந்து கட்டாயமாக வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பட் இதுக்கப்புறம் வந்துட்டு அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே ரெடி பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். என்னமோ தெரியல, ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு இந்த பேக்கிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த ப்ரௌனி, எக்லெஸ் ப்ரௌனி, அது நானுமே நினைக்கிறேன். நானும் அந்த நிறைய இந்த கேக் டெக்கரேஷன் வீடியோஸ்லாம் பார்க்குறதுனால என்னமோ தெரியல, பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன கதை, எல்லாருக்குமே இதுவும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லுங்க பார்ப்போம், நம்ம வந்துட்டு ஒரு 90s கிட்டோ 80s கிட்டோப்பா யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ரௌனி இதெல்லாம் நம்ம எங்கேயாச்சும் சாப்பிட்ருப்போமா? நமக்கு அப்போல்லாம் தெரிஞ்சது இந்த ஹனி கேக் தான். அதை விட்டு அந்த பட்டர் க்ரீம் வச்சு ஒரு கேக் ஒன்று வாங்குவாங்க வீட்டில், அதுவும் பர்த்டே அப்போ தான். மற்றபடி எங்கள் வீட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வீட்டு பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லிடுவார். சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டதே வந்துட்டு 8th 9th தான் நினைக்கிறேன். அப்போ கூட என் அண்ணனுக்கு வந்து பர்த்டே அப்போ வந்துட்டு அப்பா ஒரு தடவை கூப்பிட்டு போனார் நைட்டு டின்னருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் போய் சாப்பிட்ட ஒரு ஹோட்டல் ஃபஸ்ட் டைம். அது வரைக்குமே வந்துட்டு வீட்டு சாப்பாடு தான், எதுக்குமே வெளியில் போய் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கும். அது ரூல்ஸா இல்லை அப்படியே பழகிடுச்சான்னு தெரியாது. சின்னதாக ஏதாச்சும் வெளில சாப்பிட்லாமே ஈவினிங் ஒரு பஜ்ஜி மாதிரி அப்படின்னா கூட அப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டார். உடனே அவரே ரெடி பண்ணி கொடுத்துருவார் வீட்லேயே. இப்போ ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் அப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணது தான் நினைக்கிறேன் வீட்டில். ஏன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சரி சும்மா ஏதாச்சும் ஒரு ஆசையாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுனா கூட வீட்டில் செஞ்சால் நிறைய ஆகிடும். அப்புறம் கஷ்டப்பட்டு நம்மளே அது எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வெளியிலேயே சாப்பிட்டு போகலாமே, ஆளுக்கு ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போல்லாம் யோசிச்சிட்ருக்கேன். நிறைய டைம் வெளில வாங்கி சாப்பிடும்போது பயத்தோடு தான் சாப்பிடுவேன். ஐயோ இது வேறு சாப்பிட்றமே என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு. பட் அந்த பயத்தோடு எதுக்கு சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இப்போது ஒரு 2-3 மாதமாக சரி அதிகமாக வந்துட்டு வெளில சாப்பிட்றது வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். அதாவது எப்போயாச்சும் வெளில போனால் கூட இங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போயிடுவோம். பட் இப்போலாம் வந்துட்டு இல்லை, வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்டா கூட வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இந்த முருங்கை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை முருங்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அது. இது பவுடர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. சூப் மாதிரி கூட போடலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம லைக் தோசை, இட்லி சொன்ன மாதிரி அதில் கூட போட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். கேக்குமே நல்லா பேக் ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சூடுலாம் குறையட்டோன்னு. மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாம்பார் தான். காலையில் வந்து தனியாக அவளுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். பட் மதியம் வந்து எங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கலான்னு பண்ணிட்டேன். சாம்பார் வச்சுட்டு கூடவே வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு அப்படியே இன்னும் க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணணும். ஆக்சுவலாக காலையில் மீன் வாங்கிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தவங்களை பார்த்தேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான் அவங்க. நம்மளை பார்த்ததும் ஒரு மாதிரி என்னடா சிரிப்பே இல்லாமல் பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஏன்னா யாராவது பார்த்தா சும்மா சிரிப்போம்ல அப்படின்னு. அவங்களுக்கு வந்து ஒரு டவுட்லேயே என்னை பார்த்தாங்க. என்னங்க ஆடி வெள்ளி எதுவும் மீன்லாம் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு. எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. பட் நான் அவங்ககிட்ட அதை சொல்லலை. அப்போது என்னென்னா ஆடி மாதம் அம்மனுக்கு தான் வந்துட்டு படைப்பாங்க, ஆடே வெட்டி படைக்கிறாங்க, மீன் வாங்கினா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எனக்குள்ளே ஓடிட்டே இருந்து. பட் அவங்க எதுக்கு நான் கேட்கல. சரி அவங்க பக்தியை நம்ம எதுக்கு கிடைக்கணுன்ட்டு நான் அவங்கள எதுவுமே பேசலை. அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு, இல்லைங்க சும்மா தான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு. ஒரு விலாகில் கூட சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு கோவம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மாதிரி குழந்தைங்க வந்துட்டு நீங்கள் குழந்தை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு சேஃப்டியாக ஒரு 50 lakhs இருக்கா, 50 lakhs to 1 crore பிளான் இருக்கா, இல்லை அதுக்கான ஏர்னிங்ஸ் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு தான் அந்த நீங்கள் பேபின்றதே பிளான் பண்ணணும் அப்படின்னு. ஒன்று அந்த மாதிரி பிளான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நமக்கு பூர்வீகமாக நிறைய சொத்து இருந்திருக்கணும், நம்ம வந்துட்டு பரம்பரையாக ஒரு பணக்காரங்களாக இருந்திருக்கணும். இப்படிலாம் இருந்தால் ஓகே, நமக்கு வந்து மேரேஜ் பண்ணது ஓகே குழந்தை. ஏன்னா நமக்கு வந்துட்டு நிறைய சேஃப்டிக்கு நிறைய செக்யூர் பண்ணுறதுக்கு நிறைய சொத்து இருக்குது, காசு இருக்குதுன்னு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் எல்லாருக்குமே அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தானே. ஒருவேளை எல்லா அப்பா அம்மாவும் இதே மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா அப்போல்லாம் நம்ம என்ன இருந்திருக்கவே மாட்டோம், பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும் அப்படின்னு. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா ஓகே தான். பட் வந்துட்டு இப்போ நாம் கூட தான் வீட்டில் எல்லாமே கேட்டிருப்போம், பார்க்குறதெல்லாம் நம்மளும் சின்ன வயசில் கேட்டிருப்போம், எல்லாமே நமக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்களால எது முடியுமோ அது மட்டும் தான் நமக்கு செஞ்சுருப்பாங்க.
அதையும் மீறி நம்ம ரொம்ப காஸ்ட்லி கேட்டு என்ன சொல்லுவாங்க, இப்போதைக்கு முடியாது அப்புறமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானே. அதே மாதிரி நம்மளும் சொல்ல வேண்டியதான் பசங்களுக்கு. ஏன்னா இப்போவே நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க முன்னாடி நீட்டினா அவங்களுக்கு வந்துட்டு அந்த திங்ஸோட வேல்யூவும் தெரியாது, மணியோட வேல்யூவும் தெரியாது, லைஃபோட வேல்யூவுமே தெரியாது. இந்த லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆன நிறைய பேர் பேசுகிறது என்னென்னா, நான் ஆரம்பத்தில் வந்துட்டு நாங்கள் ஒரு குடிசை வீட்டில் இருந்தோம், சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருந்தோம், இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருந்தோம் அப்படி இப்படின்னு ஒன்று சொல்லும்போது சும்மா வாய் வார்த்தைக்கெலாம் யாருமே ஆக்சுவலி சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் அதை வாழ்ந்து அனுபவிச்சிருக்காங்க. அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்னும் போது அது நம்ம பசங்களால் ஆக முடியாதா என்ன? இந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸோடு சேர்ந்து பசங்களும் க்ரோ ஆகும்போது தான் அவங்க நம்மக்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. அது ஃபால்ஸாக இருக்கட்டும், சக்ஸஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃபெயிலியர்லேருந்து நம்ம எப்படி வெளில வரோம் இதெல்லாம் பார்த்து அவங்க கற்றுக்கிட்டாலே போதும். நம்ம இதுக்கெலாம் தனியாக கிளாஸ் எடுக்கவே தேவையில்ல, அப்படி லைஃபோடு கற்றுக்க போகிறாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ ஒரு வேளை நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு நமக்கு சம்பாரித்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு 45 வயசு ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு வேளை நமக்கு குழந்தைலாம் என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி கிராஃப் போட்டு இதெல்லாம் வந்துட்டு லைஃப் ரன் பண்ணுறது கிடையாது. அதுவாக வரதை நம்ம அப்பப்போ அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சாம்பார் வச்சு முடிச்சுட்டு ஃபிஷ் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் மசாலாலாம் செட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். மசாலா வந்துட்டு எப்பயும் போகிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாகவே போட்டுட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபுல் ஃபிஷ்ஷாக போடும்போது நம்ம வேறு ஏதாவது போட்டோம் அப்படின்னா மசாலா வந்துட்டு ரொம்ப உரைக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போடும்போது நல்லா உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எது போட்டாலும் பரவாயில்ல, கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது முக்கியமாக லெமன் ஜூஸ் மேலே விடுறதுக்கு மறந்துடாதீங்க. லைட்டாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரைஸு சாம்பார்லாம் எதுவுமே தேவையில்லப்பா, வெறும் ஃபிஷ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். எல்லாரோட லைஃப்லையுமே இந்த காலேஜ் டைம்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப்னு ஒன்று இருக்கும். பட் அது வந்துட்டு டோட்டலாக நம்ம சேஞ்ச் ஆகிருப்போம் நிறைய விஷயத்தில். அது வந்து நமக்கு எப்போ ரியலைஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக பேசாத நம்ம ஃப்ரெண்ட் யாராச்சும் நமக்கு ஃபோன் பண்ணும்போது தான் அது ரியலைஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குடும்ப ஸ்திரியாக பொறுப்பேற்றதுக்கப்புறம் சரி இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்காகவே நம்ம ட்ரெயின் அப் பண்ண மாதிரி நடந்துகிட்ருப்போம். பட் சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னா அன்றைக்கி நான் பேசுகிற பேச்சு இருக்குது பாருங்கள், 1 மணி நேரம் கூட ஆகும். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி எனக்கு வர சிரிப்பு வந்துட்டு சொல்லவே முடியாது. எல்லாத்தையும் பழசெல்லாம் பேசி நினச்சி சிரிச்சிட்ருப்போம். அதுதான் நம்மளோட ஒரிஜினாலிட்டின்னு கிடையாது. அது ஒரு லைஃப், இது ஒரு லைஃப், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சில பவுண்ட்ரிஸ் வச்சுருப்போம். அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கட்டும், சில பேர்கிட்ட என்ன பேசலாம், சில பேர்கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா போக போக பழக பழக நமக்கே புரிஞ்சிருக்கும். சரி இவங்ககிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னு கூட நினச்சிருப்போம். பட் எல்லாருக்குமே ஒரு பவுண்ட்ரிஸ் ஒன்று வச்சுருப்போம், லிமிட் இவ்வளோதான் இவங்கக்கிட்ட அப்படின்னு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் எந்த ஒரு பவுண்ட்ரிஸுமே இல்லாமல் நம்மளால் பேச முடியும். அது ஏன்னா சில டைம்ஸ் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கூட யோசிப்போம், ஓகே நம்ம அதை பேசலாமா, இந்த டைமில் கரெக்டாக இருக்குமா, இல்லை பெரிய பிரச்சனையில் போய் முடியுமா அப்படின்னு. ஸோ பட் அதெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளை பற்றி நம்ம அப்பா அம்மாவை விட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வந்துட்டு நிறைய தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் காலேஜில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் மாதிரி லைஃப் லாங் கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேர்ள்ஸ் வந்துட்டு பெருசாக அவுட்டிங் அது இதெல்லாம் இருக்க மாட்டோம். பட் எப்பயுமே ஒரு ஃபோன் கான்டாக்டில் இருந்துகிட்டே தான் இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருந்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, கூடவே வச்சுக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா? ஸோ மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் விஷ் பண்ணிவிடுங்க. நம்மளோட 2 கிவ்அவேவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க, பேக் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் அதுலேயும் வந்துட்டு ஒரு 2-3 பேர் இன்னும் அட்ரஸே அனுப்பாமல் இருக்காங்க. இதுக்கு கூட சில பேர் கேட்டாங்க, என்ன கிவ்அவே கொடுத்து லைக்ஸு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏற்றுறீங்களா அப்படின்னு. நான் வந்துட்டு உண்மையை சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ வந்துட்டு 8 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது யாரும் கிவ்அவே நம்பி இல்லை, கண்டென்ட் நம்பி தான் இருக்காங்க. ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு 8 lakh மெம்பர்ஸ் இருக்கும்போது என்னால் முடிஞ்சதை ஒரு சிலதை கொடுப்போமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த கிவ்அவே கொடுத்தேன். அது கிவ்அவே நினைக்க வேண்டாம், ஒரு சின்ன கிஃப்டாக கூட நினச்சிக்கலாம். சரி அவங்க பேசிட்டு போகிறத விடுங்க. நம்ம அடுத்த கிவ்அவேவாக கொடுக்க போகிறது என்னன்னு நிறைய பேருக்கு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கிட்ஸுக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனாலே வந்துட்டு குட்டி பசங்களுக்கு வந்துட்டு ஸ்டடி டேபிள் மாதிரி, இந்த ஸ்டடி டெஸ்க் மாதிரி இருக்கு இல்லையா, நிறைய பிக்சர்ஸ் கார்ட்டூன்ஸ்லாம் போட்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒன்று கிவ்அவே மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா எப்பயும் போல் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. ஸோ அதுக்கு வர லைக்ஸை வச்சு நம்ம இந்த வாட்டியும் வந்து செலக்ட் பண்ணிடுவோம். பட் திரும்ப சொல்கிறேன், ரிப்பீட்டடாக வந்துட்டு யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா மற்றவங்களும் வாங்கணும் இல்லையா. அண்ட் இன்னொரு விஷயம், ஒருத்தருக்கு வந்து நான் பேக் அனுப்பிச்சேன், பட் எனக்கு அது ரிட்டன் வந்துருச்சு. அட்ரஸ் வந்துட்டு இங்கே இந்த அட்ரஸே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ கரெக்டான அட்ரஸ் எனக்கு மெயில் பண்ணிவிட்டு உங்களை காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, ஏன்னா சில பேர் நம்பரே கொடுக்காம அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கீங்க.
ஸோ இந்த வாரம் நம்மளோட குட்டீஸ் வாரமாக இருக்க போது அதுக்காக சின்ன பசங்களாம் கமெண்ட் பண்ண நான் சொல்லலை. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஸோ நைனிக்கு வந்து இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பராக ஒரு பென்டோ கேக் ரெடி பண்ணிவிட்டேன். வெனிலா ஸ்பாஞ்ச் தான் இது. ஸோ நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட அடுத்த விலாகில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக சர்ப்ரைஸான விஷயங்களோட பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. பாய்.